ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக நீதிமன்றத்தில் மாவட்டம் வாரியா வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிட்டு வராங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஜாப் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், பியூனு இந்த மாதிரியான பலதரப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க வந்து 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணி தான் போதுமானது. அதிகபட்சம் நீங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க வரையும் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு வந்து 20,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50, 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்சும் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்ன, எந்தெந்த மாவட்டத்துல இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நீ ஃபியூச்சர்ல இருந்து எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வரப்போகுது அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கோர்ட்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க சொந்த ஊர்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒர்க் வந்து பண்ணிக்க முடியும். டிஸ்ட்ரிக்ட் மிஷன்ல வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது எந்தெந்த மாவட்டத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, நீலகிரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்துல வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 மாவட்டத்துக்கான கோர்ட் வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வருவீங்க. நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமநாதபுரம் அப்படின்னா ராமநாதபுரம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ராமநாதபுரத்துடைய அபிஷியல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான அபிஷியல் வெப்சைட்ல போவீங்க. இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் போஸ்ட் ஆஃப் ஆபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், ஆபீஸ் பியூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டெப்டி சீஃப் லீகல் எய்டர் அப்படிங்கிற ஒரு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எல்எல்பி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்கல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா எல்எல்பி படிச்சு முடிச்சவங்க வரைக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்குது. எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ராமநாதபுரம் அப்படிங்கறதுனால ராம்நாடுங்கிற வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல போஸ்டிங்க்கு நேரா இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து மாறுபடும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்டிங்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்துவாங்க. சோ இதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. இதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேயே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க் இந்த போஸ்டிங் வந்து ஒரு வேக்கண்ட்டும், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வேக்கண்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி வந்து எடுக்கிறாங்க. இன்டர்வியூல நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஜாபுக்கு நீங்க உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பார்ப்போம். ஏன்னா ஒரு ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அந்த ஜாபுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு தபால் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணி வந்து ஆஃப்லைன்ல வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி போஸ்ட் மூலியமா அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு பதவிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் விண்ணப்பதாரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஒரு போஸ்டிங் வந்து ஒரு நபர்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி நீங்க வந்து ஒரே போஸ்டிங் வந்து 2 அப்ளிகேஷன் நீங்க போட்டீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. விண்ணப்பதாரர்கள் ஒரு பதவிக்கு மேல் விண்ணப்பித்தால் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி விண்ணப்பம் அனுப்ப வேண்டும். ஒரு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒரு நபர்ல வந்து தனித்தனி டிஃபரெண்ட் அப்ளிகேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. விண்ணப்பதாரின் விண்ணப்பத்தின் உரையில் மேல் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்து எழுத வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கவர்ல வந்து நீங்க எந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பியூன்ங்கிற போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்கன்னா பியூன் சொல்லிட்டு மேல எழுதணும். ஃப்ரம்ங்கிற இடத்துல வந்து ஃப்ரம் அட்ரஸும், டூங்கிற இடத்துல வந்து அவங்களுடைய டூ அட்ரஸையும் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் அளவு வண்ண புகைப்படத்துடன் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு புகைப்படத்தின் மேல் சுய சான்றிதழுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது போட்டோ மேல ஒட்டி அதுக்கு மேல நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடு சிக்னேச்சர் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அனைத்து சான்றிதழ்களுடைய நகல்களை மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பேக் சைடு வந்து அட்டாச் பண்ணணும். அந்த பேக் சைடு அட்டாச் பண்ணும் போதும் செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க போட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அனுப்பணும் அப்படிங்கிற சொல்றாங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து ஒரிஜினல் நீங்க வந்து அனுப்பக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் முற்றிலும் வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் இருப்பிட சான்றிதழுக்கான ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்றீங்கன்னா மதுரையில நீங்க இருக்கீங்க
அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறதுக்காக டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இந்த 4ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் பின்னாடி நீங்க வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதாவது அட்டாச் பண்ணி நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேட் அப்படிங்கிறது மாறுபடி ஆகுது. ஸோ இப்போ ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஈவினிங் 5:45க்குள்ள நம்ம அவங்களுக்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கான அதாவது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம அனுப்பணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாவட்ட நீதிமன்ற வளாகம், ராமநாதபுரம் மாவட்டம். அதாவது தலைவர், மாவட்ட நீதிபதி என்ற முகவரிக்கு நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிற பார்ப்போம். முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க லேட்டஸ்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுத்துப்பீங்க இல்லையா, அந்த போட்டோ இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. தமிழ்ல விண்ணப்ப படிவம் இருக்கு அப்படின்னா தமிழ்லயே நீங்க வந்து எழுதினா போதுமானது. விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபாதர் நேம், மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா ஹஸ்பண்டோட நேம், பிறந்த தேதி அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கல்வி தகுதி அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கூடுதலா ஏதாச்சும் நீங்க வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்க இந்த இடத்துல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. நிரந்தர முகவரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அரசு பணியில் முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி போஸ்டிங்கா நீங்க வந்து ஜாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்க இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா விட்டுருங்க. சட்டத்துறையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. வேற உங்க மேல ஏதாச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நாள், இடம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க கொடுத்து கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பின்னாடி வந்து என்க்ளோஸ் பண்ணிட்டு அனைத்து டாக்குமெண்ட்ஸுமே நீங்க வந்து செல்ஃப் அட்டாச்ட் போட்டு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமா நீங்க வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டெப்டி லீகல் எய்ட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் லீகல் எய்டு டிஃபென்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங் நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. இந்த 2 போஸ்டிங்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 விதமான ரெக்ரூட்மெண்ட், 4 விதமான போஸ்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்டு கன்சிலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட்டும், அசிஸ்டன்ட் லீகல் எய்டு கன்சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வேக்கண்ட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க 3 இயர் எல்எல்பி அப்படி இல்லைன்னா 5 இயர் பிஎல்எல்பி அப்படிங்கறத நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸாவே நீங்க வந்து கிரிமினல் லால வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மஸ்டா ஒரு 20 கேஸாவது நீங்க வந்து கிரிமினல் கேஸ் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஐடி நாலேஜஸ் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸ்கில் இன் லீகல் ரிசர்ச் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. எல்எல்பி நீங்க வந்து கிளியர் பண்ணி ஒரு 7 இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெப்டி சீஃப் லீகல் எய்டு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு salary ரேஞ்ச் வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா தனி அப்ளிகேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணி ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்டம் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்துல வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஓப்பனால எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங், ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை தவிர வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், அதே மாதிரி மதுரை, இந்த மாதிரி கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான வெப்சைட் மாவட்டத்திலயுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தை வெப்சைட்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னமும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒரு டெம்பரரி பேஸ் பண்ணி ஜாப் தான். ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குவிட் பண்ற மாதிரி இருக்கும். எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பா உங்களுக்கு வந்து நாங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கறத அவங்க வந்து எந்த ஒரு அத்தாரிட்டியும் அவங்க வந்து கொடுக்கல. சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ டெம்பரரி ஜாப் வந்து பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த ஒரு போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வெயிட் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஜாப் வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம குரூப்ஸ்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் சீக்கிரம் இருக்கீங்க அப்படின்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சோசியல் மீடியா மூலியமா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிடே வந்து போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கோ அதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணலாம். இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.